அற்பமானவளா நான்? பிரைஸ் தி லார்ட். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட, அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். 1 கொரிந்தியர் 1:28. இந்த உலகத்திலே நாம் 2 வித கூட்டத்தாரை காணலாம். ஒன்று, மற்றவர்களை மிகவும் அற்பமாய் எண்ணுகின்றவர்கள். அடுத்தது, தன்னைத்தானே அற்பமாய் எண்ணி ஒடுங்கி வாழ்கின்றவர்கள். சிலர் படிப்பறிவு இல்லாததினால் அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள். சிலர் அழகில்லாததினால் அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள். சிலர் அந்தஸ்தில் குறைவு உள்ளதினாலும் ஏழையாய் பிறந்ததினாலும் ஜாதி பிரிவினையினாலும் அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள். நாம் எந்த விதத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் ஆண்டவர் எப்போதும் நம் பட்சத்தில் நிற்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. காரணம், அவரும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்தான். அவரை இவன் ஏழை தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொல்லி அவரது வார்த்தைகளை புறம்பே தள்ளினார்கள். அதே போல நாசரேத்திலிருந்து நல்லது ஏதும் வர முடியுமோ என்று அவரை ஒதுக்கினார்கள். அப்படி ஒதுக்கப்பட்ட ஆண்டவர் கிறிஸ்து நமது வேதனைகளை அறிந்திருக்கிறார். ஆகவே அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தந்தருளுகிறார். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை ஆண்டவர் கண்டார். உலகம் லேயாளின் கூச்ச பார்வையைத்தான் பார்த்தது. அதே போல கணவன் யாக்கோபும் வடிவழகும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்த அவளது சகோதரி தனது மனைவி ராக்கேலைத்தான் நேசித்தானே தவிர லேயாளை விரும்பவே இல்லை. ஆம், ஆண்டவர் அவளுடைய உள்ளான இருதயத்தின் அழகை பார்த்தார், லேயாளின் அழகை பார்த்தார். ஆகவே அவர் லேயாளை ஆசீர்வதித்து பாக்கியமான சந்ததியை அவளுக்கு கட்டளையிட்டார். ஆனால் ராக்கேலோ பிள்ளை பெறாதவளாய் இருந்தாள் என தொடக்க நூல் 29:31 நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை அற்பமாய் எண்ணாமல் நம்மை நினைத்தருள்வதற்காக நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆண்டவரால் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் நான் அற்பமாய் எண்ணப்படுவதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மனப்பக்குவத்தை உடையவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்றால் லேயாளை உயர்த்திய தேவன் நம்மையும் நிச்சயம் அநேகருக்கு முன்பாக உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இயேசு சீடர்களை தெரிந்து கொண்ட பொழுது பெரிய கல்விமான்களையோ ஞானிகளையோ தெரிந்து கொள்ளவில்லை, அற்பமானவர்களையே அவர் தெரிந்து கொண்டார். அதில் பெரும்பாலானோர் மீன் பிடிக்கக்கூடியவர்கள், வேத எழுத்துக்களை அறியாதவர்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கொண்டுதான் தனது ஊழியத்தை நிறைவேற்ற சித்தமானார். அவர் வேதத்தில் தேர்ச்சி பெற்றிருந்த வேத பாரகரின் பக்கமோ கல்விமான்களாயிருந்த பரிசேயர் சதுசேயரின் பக்கமோ நிற்கவில்லை. ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட சீடர்களுக்கு வரத்தையும் வல்லமையையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் கொடுத்து அவர்களை நிரம்ப ஆசீர்வதித்து அவர்களை பயன்படுத்த சித்தமானார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளையும் நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். பரலோக ரகசியங்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கின்றார். ஆம், நாம் வாசிக்கின்றோம் 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று. டி.எல். மூடி என்ற பக்தனின் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் அவர் கொஞ்சமும் படிப்பறிவு இல்லாதவர். அவர் ஞாயிறு சிறுவர் பள்ளிக்கூடத்தில் சிறுவர்களை கூட்டி சேர்க்கும் சிறு வேலையை தான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க சித்தமானார். பெரிய ஒரு தேவ பக்தனாக அவரை மாற்றினார். ஆம் அன்பானவர்களே, அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மை நிச்சயம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன், வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களது அன்பு தெய்வமே, எனது இயலாமையினால் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்ட என்னை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றேன். நீர் என்னை உயர்த்தப் போவதற்காக இப்பொழுதே நன்றி கூறுகின்றேன். ஆமென்.